அப்பேற்பட்ட தவறுகள் என்ன செய்தான்? அதற்காக நீங்க பாவியாக எங்க 500,000 கோடி மலர்கள் எல்லாம் கூடி என் மகனை சித்திரவதை செய்யுங்களா? அப்ப என்னப்பா காரணம்? இல்லம்மா, எங்கள் மகாராஜாவின் உத்தரப்படிக்கு நாங்கள் அவரை கொலை செய்ய முயல்கிறோம். சரி, ரைட், செய்யுங்க. நானோ சென்று அதிகாரிடம் பார்த்து இதமாக பேசி அவரிடம் விடத்தாம்பலம் பெற்றுக் கொண்டு வருகிறேன். அதுவரையிலும் நீங்கள் சிறிது நேரம் அமர்ந்திருக்கிறப்பா. சொன்னார் சபைக்கு ஜெகநாத குணராசிகர் மாமா மூன்று பேரும் நான் இவங்க 3 பேருக்கு வேலை கொண்டு வச்சு நான் கத்துக்கிறதுனால்தான் மதுரை ஏதாவது அமெரிக்கா கவர்னர் கிட்ட நான் பட்டம் பெற்றேன். அதுவும் தவிர இந்த கதிரவேலு நாடகாசிரியர் அவருக்கு அவர்கிட்ட போனதுனாலதான் மதுரை மண்ணிலே போயிட்டு மண்ணினால சாதாரண நாட்டிய கலைஞர் அந்த இடத்துல போயிட்டு அமெரிக்காவை சேர்ந்து அதுலயும் சேர்ந்து மறுபடியும் ஒரு விருதுக்கு கவர்மெண்ட்ல நாடக தெருக்கூத்து கலைஞர்களை ஆளு செலக்ட் பண்ணாங்க. அதுல நான் ஒரு ஆளா செலக்ட் ஆகிறேன். 3வது நம்ம கல்லாய்சரத்தூர் ஸ்ரீ பச்சையம்மன் நாடகமா ஸ்ரீ கண்ணன் அவர்களுக்கும் கோடி நன்றி. வணக்கம். ஆடிட்டீங்களா? சுவாமி
சேனாதிபதி விதும்பா, இப்பேற்பட்ட ராஜசபையின் முன்பாக ஏதோ ஒரு பெண் குரல் கேட்கின்றது. என்னடா மீச கட்ட ஏடா கடிக்கிறீங்க? ஒத்துக்குது மேச கட்ட ஒத்துக்குது. ஏடா சும்மா கட்டாம ஏதாச்சு சட்டை விட்டு நோக்கும் பொழுது என்னுடைய தேவியாகிய லீலாவதியின் குரல் போல் தெரிகின்றது. அப்படி என்றால் அவள் ஏன் வர வேண்டும்? எதற்காக வர வேண்டும்? ஒருத்தர் கூட யாருமே கிடையாது. அப்ப கூட என்னையா நீங்கயோ ஆட்டக்காரங்க கரெக்டா இருக்கு பாரு. சபையின் முன்பாக அவள் ஏன் வர வேண்டும்? எதற்காக வர வேண்டும்? உனக்கு என்ன குறை நேர்ந்தது? எதற்காக வர வேண்டும்? எதற்காக வர வேண்டும்? அப்படி ஏதாவது ஒரு அவசர செய்தியாக இருந்தால் அரண்மனையிலே 1000 தோழிமார்கள் சேவகன் செய்ய இருக்கின்றார்கள். மந்திரிமார்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் சொல்லி வர வேண்டும், பருந்து வந்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தன்னன் தனிமையாக ஒருத்தியாக இப்படி அலங்கோலமாக முகம் சோர்ந்து முடி கலைந்து முந்தானை சரிந்து இப்படி அலங்கோலமாக வரக்கூடிய காரணம் பின்னால செல்லுக்கு வச்சுக்கிறோம். என்ன வார்த்தை? இப்பேற்பட்ட சபை முன்பாக நீ வந்ததே தவறு. வந்ததும் இல்லாமல் இப்படி அழுது புலம்பிக் கொண்டு இங்க யாருக்கு என்ன குறை நேர்ந்தது? இங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. மந்திரிமார்கள் அழகா இருக்காங்க. பாரு, இங்க எல்லாமே சுபிட்சமாக இருக்கின்றார்கள். யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. அப்படி இருக்கும் போது இப்படி அழுது புலம்பிக் கொண்டு தன்னன் தனிமையாக ஒருத்தியாக நீ வரக்கூடிய காரணம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இப்ப நேரம் கேளுங்கள். எந்த
இந்த உலகத்தில் எந்த கொடுமை அதை ஏற்குமோ மார்க்கமோ என் சுவாமி. ஆமா, அப்படி என்றால் இந்த 14 உலகத்தையும் ஒரே குடையின் கீழ் ஒரு குடை அரசாட்சி புரிந்து வருகின்றேன். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே இங்க யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. அப்படி இருக்கும் போது இங்க எந்த குறை என்ன நேர்ந்து விட்டது அப்படி அழுது புலம்பிக் கொண்டு இப்ப வரக்கூடிய காரணம் நம்முடைய மைந்தனாகிய பிரலாதனாகிய நேற்றோடு தினத்திலே நம்ம நிர்வாகி பட்டணத்தில் இருக்கக்கூடிய சுப்பலாச்சாரியை அழைத்து கல்வி சாலையிலே ஓதும்படியாக நம்ம கல்வி சாலையில சேர்த்து விட்டோம். அப்ப கல்வி சாலையில அப்பேற்று என்ன தவறு நம்ம நிர்வாகி பட்டணத்தில் என்ன தவறு நேர்ந்தது, அதற்காக அந்த பாவியாகிய 100,000 கோடி மலைகளை எல்லாம் விட்டு சுவாமி தவறு வந்ததும் இல்லாமல் என்ன உனக்கு என்ன பிள்ளை பாசம்? உனக்கு தான் பிள்ளை பாசமா? எனக்கு அந்த பிள்ளை பாசம் கிடையாதா? உனக்கு விட பிள்ளை பாசம் எனக்கு அதிகம். ஏனென்றால் பெற்ற பிள்ளை இல்லையா? எதற்காக அவன் முடிசூட்டி ஆள வேண்டும். அதற்காக ஆனந்தப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். நமக்கு பிள்ளை வேண்டும், நமக்கு பின்னால் இந்த நிர்வாகப்பட்டு அவன் முடிசூட்டி ஆள வேண்டும். அதற்காக அவனிடத்திலே நேற்றைய தினத்திலே நமது கூட குருவாகிய சுக்கராச்சாரியாத்திலே 4 வேதம், 4 சாஸ்திரம், 62 கலைக்காலம், 96 தத்துவம், பூர்விகானம், மதுவிகானம் இப்படி சொல்லக்கூடிய அநேக விதமான கலையை கற்றிருந்தபடி படிப்பு வைத்திருந்தோம். அப்படி நான் குருவை கூட்டு கேட்கும்போது என்ன தெரிவிக்கின்றார்? மகனை அழைத்து கேட்கும் போது கற்ற வித்தைகளை சொல்லும்போது கேட்டால் அவன் என்ன வார்த்தை தெரியும்? அவன் யார்? நான் யார்? உங்களுடைய குல விரோதி, அவனுக்கு பகையவன் வேண்டாம். அவன் பெயரை சொல்லக்கூடாது. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காமல் திரும்ப ஒரே வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் யார்? அவனுக்கு பகையவன். அவனுக்கு வார்த்தை சொல்லலாமா? குலக்கோ மைத்துனன். அவனை கொண்டிருக்கிறான் சந்தானன். அவன் பெயரை சொல்லலாமா? அப்படி என்று எத்தனையோ எடுத்து சொல்லியும் திரும்ப அதையே சொல்லி வர தகுமா
சபை முன்பாக ஆமா. அண்ணன் தனிமையாக தனிமையாக, திருப்தியாக கையை வீசிக்கொண்டு இந்த சபைக்கு வரக்கூடியவர் யார்? யார்? இந்த சபைக்கு வரக்கூடியவர் யார்? யார்? நீ யார்? ஒரு பெருத்த ராணி. ஆமா. இந்த நிர்வாகப்பட்டு நாட்டு வரக்கூடிய ஆ. இரண்டு பெயரோ இரண்டே கசிப்பு. ஆமா. அவருடைய மகாராணி. ஆ. நீ இப்படி வரலாமா? வரலாமா? இந்த அருகாமையில் சூழ்ந்திருக்கக்கூடிய ஆ. மந்திரிமார்கள் ஆ. தேவர்கள் ஊழல் இருக்கிறார்கள். ஆமா. என்ன நினைப்பார்கள்? கேட்டு பத்தியமா அறிவு இருக்கு அவனுக்கு. இப்படி வரலாமா? வெகுமதிகள் செய்தாச்சு. அப்படி வரும் பொழுது நீ தனிமையாக வந்திருக்க கூடாது. வருகும் முன்னாடி மந்திரிமார்களிடத்திலே சொல்லிக் கொண்டு விட்டு வந்திருக்க வேண்டும். இப்பேற்பட்ட தலைமுறை யார் வருவா? தாசி வருவா, தேசி வருவா. இவன் யாரு? இந்த 17 உலகத்தையும் ஒரே அப்பேற்பட்ட மன்னன் அவருடைய மனைவி சபைக்கு வரக்கூடியவர் யார்? காசி வருவாள். தேசி எதற்காக? மன்னர்களை வகிவிட்டு ஆடிப்பாடி பிள்ளையின் மீது பாசமாக அவளுக்கு நாம ஏன் கொல்லணும் அவசியம்? எனக்கு என்ன நம்ம பேரை சொன்ன நாம கொல்ல போறோம். எனக்கு அந்த பிள்ளை பாசம் கிடையாதா? அப்படி அந்த நம்ம குலகுருவாக சுக்கலாச்சாரியத்துல சேர்த்தோம் இல்லையா? அதுல படிக்கிற அத்தனை பிள்ளைகள் எல்லாம் எனது பெயரை உச்சரிக்கின்றார்கள். எனது பிள்ளை மட்டும் என்ன வார்த்தை எழுதிக்கின்றான்? நான் பெற்ற பிள்ளை என் பேரை சொல்லு யோசிக்கிறான். ஊரா முட்டு புள்ள வந்து அத்தனை பேரை சொல்ற மாதிரி இல்ல நீங்க பேசிக்கிறீங்க. நீங்க அமரு போ, அமரு அமரு அமரு. இப்ப காசி வருவா வேசி வருவா சபைக்கு வர்றது வாஸ்துவான பேச்சு. நான் சபைக்கு வந்து நான் வரணுக்காக தான் நான் வரல. நம்ம நிரலாவரி பட்டணத்திலே நான் அரண்மனையில தான் இருந்தேன். நம்மளுடைய இருக்கும்போது நம்ம வீதி வழியாகவே அந்த தாசின்றீங்க பாரு, வீதி வழியாக ஆண்களோ பெண்களோ தெரியவில்லை. அவங்க ஏதோ ஒரு குழந்தையை அசுரர் கூட்டங்கள் சேர்ந்து
அவர் கொல்லும்படியாக பேசிக்கொண்டு போயிருந்தார்கள். அதை என் காதிலே கேட்டு நம்ம குழந்தையாக இருக்குமோ என்று ஒரு எண்ணத்தில் தான் நாங்க வந்தனே தவிர நான் சபைக்கு வருவேன் என்று எண்ணத்துல நான் வரவில்லை. அதற்காக நீங்க இவ்வளவு கோபப்படுறீங்க நீங்க. இப்ப சொல்லவா நீ நெத்துமே மன்னரை